தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, தமிழ் இல்லாம படிக்கிறீங்க நீங்க அப்படி என்று ஏளனமாக சொல்லப்பட்ட சொற்களுக்கு நடுவே வெற்றி பாதையை உருவாக்கி ஜெயித்து நிற்கிற ஒரு ஆளுமை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜெகதீசன் ஒரு சாதாரண ஒரு தையல் தொழிலாளி. இவருடைய அன்பு மகள் தான் வேதவள்ளி. சின்ன வயசுலயே நல்லா படிக்கணும் ஆர்வத்தால நிறைய மார்க் எடுத்து நல்லா படிச்சாங்க. குடும்ப சூழ்நிலை படிக்க முடியல, வறுமை ஒரு பக்கம், படிக்கணும்னு ஆர்வம் ஒரு பக்கம். எப்படியாவது நம்ம படிச்சு மேல போகணும்னு சொல்லி ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போதுமான வசதி இல்லாதால சிரமப்பட்டாங்க. தனி ஒரு ஆளா சென்னைக்கு வந்து பல்வேறு நிறுவனங்கள் ஏறி இறங்கி கஷ்டப்பட்டாங்க. சென்னை என்பது பெருநகரம். இந்த பெருநகரத்தில் ஒரு பெண் என்பவள் சாதாரணமா ஜெயிச்சிட முடியாது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு செய்தி ஊடகத்துறையில நின்று ஜெயித்து வெற்றி பெற்றுள்ள சகோதரி வேதவள்ளி பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழக அரசால சிறந்த தமிழ் உச்சரிப்பு விருது பெற்றுள்ள சகோதரி வேதவள்ளி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சகோதரி வேதவள்ளி கடந்து வந்த பாதை என்பது அவ்வளவு எளிதானதல்ல. செய்தித்துறையில அது ஊடகத்துறையில வேலை செய்யறது என்பது அவ்வளவு ஈஸியா நம்ம செஞ்சிட முடியாது. பல அரசியல் தலைவர்களை பார்க்க நேரிடும், பல சமூக பிரச்சனை எதிர்கொள்ள நேரிடும். மழை, இடி, வெயில் என்று பல கால சூழ்நிலை கடந்துதான் நம்ம நிற்க முடியும். குறிப்பா தமிழ் மீது இவர்கள் கொண்ட காதலாலும் தமிழ் மீது இவர் கொண்ட பற்றாலும் இவருடைய உச்சரிப்புக்கென்று தனி ரசிகர் கூட்டம் இருக்குது. புதிய தலைமுறை செய்தி ஊடகத்துல 10 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கிற சகோதரி வேதவள்ளி அவர்களுக்கு தமிழக அரசு சிறந்த தமிழ் உச்சரிப்பு விருது வழங்கியிருக்கிறாங்க. இந்த விருது பெற்றுட்டு அவங்க தன்னுடைய முகநூல் பக்கத்துல எழுதின செய்தி வச்சுதான் நான் உங்ககிட்ட பேச போறேன். அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தமிழ் மீது ரொம்ப ஆர்வம், அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் கூட. சின்ன வயசுல இருந்து நிறைய பள்ளி, கல்லூரி மற்றும் பல இடங்கள்ல பேச்சு போட்டில கலந்துகிட்டு பல பரிசுகளை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அந்த துறையில் அவருக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் கடந்து நிக்கணும்னா நிறைய கத்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய புத்தக வாசிப்பு இதெல்லாம் தாண்டி புத்தகம் படிக்கிறாங்க. தமிழ் மீதும் அதன் மேல் உள்ள பற்றால அதன் மேல் நம்பிக்கை வச்சு நிச்சயம் தமிழ் நம்மை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நம்மை ஏளனப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தினார்களோ அவர்களே நம்மை வாழ்த்தும் அளவிற்கு இன்று உயர்ந்து நிற்கிற ஒரு இடத்தில் இருக்கிறார் வேதவள்ளி. அவரின் பேச்சு, அவரின் சொல் அழகு என்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். தமிழக அரசு அவருக்கு விருது வழங்கியுள்ளது. அவர் ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்றார், கல்வியும் வேலையில் அர்ப்பணிப்பும் என்றுமே நம்மை உயர்த்தும். நீங்க தைரியமா செய்யுங்க, வெற்றி உங்க பக்கம்தான். அதற்கான பலன் உங்களுக்கு கிடைச்சே தீரும். யார் இல்லாவிட்டாலும் உங்கள் உழைப்பு, தன்னம்பிக்கை உங்களை என்றும் நிலை பெற செய்யும். வேதவள்ளியுடைய ரொம்ப ஆழமான சொல் இது. சகோதரிக்கு நம்முடைய சார்பாக வாழ்த்துக்கள்.